அழகிய பூஞ்சோலைகளுடையும் வயல்வரப்பும் செழிய உடையதுதான் எங்கள் கிராமம். அங்கே வாழ்ந்து வரும் ராம்குமார் சந்திராவின் ஒரே மகன் தாங்க நான். கதையை கேட்பதற்கு முன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். என் பேரு சிவராசன். சிவா எனக் கூப்பிடுவாங்க. வயசு 20 ஆகிறது. எங்களுக்கு சொந்தமாக சின்னதொரு தோட்டம் இருக்கிறது. அதில்தான் எங்க அப்பாவும் அம்மாவும் அயராது உழைக்கிறாங்க. ஆனா நான் படித்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் எங்க அப்பா என்னை தோட்டத்து பக்கமே வரக்கூடாது என வளர்த்துட்டார். கேட்டால் நான் படித்து பெரிய இன்ஜினியராகவோ டாக்டராகவோ வருவதுதான் என் வேலை என்று எங்க அப்பா என்னை படிப்பிலேயே கவனம் செலுத்துமாறு விட்டுட்டார். நானும் சின்ன வயசிலிருந்தே படிப்பே உலகமாக வளர்ந்து வந்தேன். நான் தான் எங்கள் பள்ளியில் 2ஆம் மதிப்பெண் பெறுபவன். நான் இப்போ 12வது படிக்கிறேன். என்னதான் படிப்பு படிப்பு எனவே இருந்தாலும் காமம் என்பது வராமலா போய்விடும். நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது எங்க பக்கத்து வீட்டில் இருந்த ரமேஷ் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு. அவருக்கு வயசு 30. நாங்க எல்லாம் அவர் கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அங்கே நிறைய பெண்கள் வந்திருந்தாங்க. எல்லாரும் இளம் பெண்களாக பார்க்க நான் மட்டும் கல்யாணமான பெண்களின் அழகை பார்த்து ரசித்தேன். தாலி கட்ட சொல்லி முகூர்த்த மேளம் முழங்க நான் அப்பொழுதுதான் கல்யாண பெண்ணை பார்த்தேன். அழகு என்றால் அழகு, அவ்வளவு அழகு. நான் எவ்வளவு பெண்களை பார்த்திருக்கேன். ஆனால் இந்த மாதிரி எந்த பெண்ணை பார்த்ததும் இல்லை. அப்படியே எழுந்து கல்யாண மண்டபத்தில் நடமாட ஆரம்பிக்க நான் கல்யாண பெண்ணையே முறைத்து முறைத்து பார்க்க ஒவ்வொருவராக மணமக்களுக்கு பரிசு கொடுத்து போட்டோ எடுத்துக்க என்னை எங்க அப்பா அழைத்தார். நான் வந்ததும் கல்யாண தம்பதியிடம் அறிமுகப்படுத்த அவள் பெயர் பரிமளா என தெரிந்து கொண்டேன். எங்க அம்மாவும் அப்பாவும் மாப்பிள்ளையிடம் நின்று போட்டோ எடுத்துக்க என்னை கல்யாண பெண்ணிடம் நிற்க வச்சு போட்டோ எடுத்தோம். அவளிடமிருந்து வந்த மல்லிகை மனம் மனதை மயக்க நான் அப்படியே நின்று கொண்டேன். பின் போட்டோ எடுத்ததும் அங்கிருந்து விலகி அப்பாவுடன் உட்கார்ந்து பேசினோம். அப்பொழுது அப்பாவும் அம்மாவும் மணப்பெண் பற்றி பேசிக்க நான் அதிலிருந்து தெரிந்த விஷயங்கள். அவள் பெயர் பரிமளா. குடும்பத்தில் ஒரே பெண். சொத்து கொஞ்சம்தான். ஆனால் அவள் அழகு நிறைய, குணமும் பரவாயில்லை. படித்ததோ 6வதுதான். அதற்கு மேலே படிப்பு வராமல் அவளை பள்ளியிலிருந்து நிறுத்திவிட்டதால் தோட்ட வேலைகளில் செலுத்தப்பட்டாள். மத்தபடி நல்ல குணமுள்ள பெண் என்கிற நான் அவளின் அழகிலேயே மயங்கினேன். எப்படியோ கல்யாணம் எல்லாம் முடிந்து நாங்க வீட்டுக்கு வந்தோம். அவங்க வீடும் எங்க வீடும் ஒட்டிய மாதிரியே கட்டப்பட்டது. ரமேஷ் அண்ணனும் எங்கள் வீட்டுக்கு நல்லா பழக்கப்பட்டவர். நானும் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போய் வந்தேன். ஆனால் இப்போது கல்யாணம் ஆகிவிட்டதால் எங்க வீட்டில் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போகக்கூடாது என எங்க அப்பாவும் அம்மாவும் முதலிலேயே சொல்லி வைந்தாங்க. கல்யாணம் முடிந்து அவங்க வீட்டுக்கு வர நானும் வழக்கம் போல பள்ளி போய் வந்தேன். அடிக்கடி நானும் பரிமளா அக்காவும் சந்திச்சுக்க வேண்டிய நிலை ஏற்பட நாங்கள் சிரிச்சு கொண்டோம். ஒரு நாள் ரமேஷ் அண்ணனும் என்னிடம் ஏண்டா அடிக்கடி வீட்டுக்கு வருவ, இப்பெல்லாம் வருவதில்லை எனக் கேட்க நானும் வருகிறேன் அண்ணா எனச் சமாளித்து வந்தேன். ரமேஷ் அண்ணனின் கல்யாணத்துக்கு முன்பு வரை அவருடன் இருந்த அவரின் அம்மா அவர் கல்யாணத்துக்கு பின்பு ஆசிரமத்தில் வாழ்ந்திக்கிறேன் என்று போய்விட்டார். ஆனா ரமேஷ் அண்ணன் எவ்வளவோ முறை சொல்லியும் அவங்க சின்ன சிரசுகள் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று சொல்லி அவங்க மரியாதையுடன் போயிட்டாங்க. ரமேஷ் அண்ணனின் அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டார். அம்மா அவங்க வயசு ஆட்களுடன் சந்தோஷமாக பேசி இருக்காங்கவென ரமேஷ் அண்ணனும் அவங்களை விட்டுட்டார். அதனால் நான் அடிக்கடி பரிமளா அக்காவிடம் பேச வாய்ப்புகள் கிடைத்தன. ஆனால் நான் அவங்களிடம் மிகவும் கூச்ச சுபாவத்துடனேயே பேசி வந்தேன். எனக்கு பொதுவாகவே பெண்களிடம் பேசுவது என்றாலே வெட்கம் அதிகம். அதுவும் பரிமளா அக்கா மீது எனக்கு அவங்களை கல்யாணத்திலே பார்க்கும்போதே ஆசை வந்துவிட்டது. உண்மையே சொல்ல வேண்டும் என்றால் நான் தினமும் பரிமளா அக்காவையும் நினைத்து அடிக்க ஆரம்பித்தேன்.
ஏனென்றால் அவர்களின் அழகு உண்மையில் என்னை இறங்கடிக்க நான் அவளனை ஒரு தலையாக காதலிக்கவே ஆரம்பித்தேன் என்று கூறலாம். கல்யாணமான பெண்ணாக இருந்தாலும் அவள் என் வாழ்வியல் கனவு கன்னியாகவே வலம் வந்தாள். இப்படியே போயிட்டு இருக்க என் 10ஆம் வகுப்பு பொது தேர்வு முடிந்தது. நான் கொஞ்சம் நல்லாவே பரீட்சை எழுதியிருந்தேன். எங்களுக்கு 3 மாதங்கள் விடுமுறை என அறிவித்தார்கள். எப்படியோ லீவு விட்டாச்சு. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பரிமளா அக்காவின் ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிக்கலாம் என்று நினைக்கும் போதுதான் எங்க அப்பா எனக்கு வில்லனாக மாறினார். லீவு விட்டு அடுத்த நாளே என்னை எங்க அத்தை வீட்டுக்கு விருந்தாளியாக அனுப்பி வைச்சார். நான் எவ்வளவு தடவை முடியாது என மறுத்தும் அவர் என்னை அனுப்பி வைக்க அப்படியே ஒவ்வொரு சொந்தக்காரங்களின் வீட்டுக்கும் போய் வருமாறு செய்திட என் லீவில் 2 மாதங்கள் கழிந்திட்டன. நான் மிகவும் வெறுப்படைய எப்படியோ 2 மாதம் கழித்து வீடு வந்து சேர்ந்தேன். நான் வந்ததும் பரிமளா அக்காவின் வீடு பூட்டியிருக்க, ஒருவேளை பரிமளா அக்கா கர்ப்பமாகி அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களோ நினைச்சேன். ஆனால் அதெல்லாம் ஏதும் இல்லை, அவங்க தோட்டத்துக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இரவு அவங்களை பார்த்ததும் தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருந்தது. நான் அவங்களிடம் அன்றிருந்து கொஞ்சம் நெருங்கி பழக ஆரம்பித்தேன். ஒரு வழியா என் 10ஆம் வகுப்பு ரிசல்ட் வர நான் நிறைய மதிப்பெண்கள் பெற்றிருந்தேன். 472 இன் கீழ் 500. ஆனாலும் நான் நினைத்ததை விட இது கொஞ்சம் கம்மிதான். ஆனால் நான் தான் எங்கள் பள்ளியில் முதலிடம். எப்பவும் முதலிடம் பெறுபவன் இப்பொழுது என்னை விட 10 மார்க் குறைவு. நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. எங்க அப்பா என்னை அதே பள்ளியில் 11ஆம் வகுப்பு சேர்த்துவிட நானும் பள்ளி போய் வந்தேன். என் பள்ளி வாழ்க்கை இப்படியே தொலைங்கி விடுமோ என்று எதிர்பார்க்கும்போதுதான் நான் எதிர்பார்க்காத சம்பவம் ஒன்று நடந்தது. நான் கைலி கட்ட ஆரம்பித்த நாட்கள் பரிமளா அக்கா என்னை கைலி கட்டியதை பார்த்து பெரியவனே பெரியவனே என கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. நானும் பரிமளா அக்காவும் கொஞ்சம் நெருங்கி பழக ஆரம்பிக்க ஒரு நாள் சனிக்கிழமை பள்ளி விடுமுறை. எங்க வீட்ல வழக்கம் போல தோட்டத்துக்கு போய்விட நான் காலை சாப்பாட்டை முடிச்சிட்டு வீட்ல சும்மா டிவி பார்த்துட்டு உட்கார்ந்திருந்தேன். கொஞ்ச நேரத்துல போரடிக்க ஆரம்பிக்க நான் பரிமளா அக்கா வீட்டுக்கு போய் வரல என அவங்க வீட்டுக்குள் நுழைந்தேன். அவங்க அப்பொழுது சமையலறையில் இருந்தாங்க. நான் உள் நுழைந்து என்னக்கா மணி 11 ஆகிறதே, இப்ப யாருக்கு சமைக்கிறீங்க? அதுவா? அவருக்குதான். அவர் 1 மணி டான்னு வந்துருவாரு. அதனால்தான் இப்பொழுது இருந்தே ஆரம்பித்தால்தான் முடியும். அது மட்டுமில்லாம சமைச்சிட்டு குளிக்க வேற வேணும். என்ன சாப்பாடுக்கா? சாப்பாடுதான்டா. முருங்கைக்காய் சாம்பார். சரிக்கா, ஏதேனும் உதவி தேவையா? இல்லடா, தேவைனா கூப்பிடுறேன். சரிக்கா, அப்படின்னா நான் முன்னாடி இருக்கேன் என்றிட்டு அவங்க வீட்டு முன்னரையில உட்கார்ந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வீட்ல டிவிடி இருக்கு, அதில் புதுப்படம் ஒன்றை போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு அரை மணி நேரம் கடந்தது. அவங்க கையில் துணியுடன் வந்தாங்க. என்னிடம், நான் குளிக்க போறேன்டா. 4 விசில் வந்துச்சுன்னா குக்கரை ஆப் பண்ணிடுனாங்க. நானும் போம் போம் மாடு மாதிரி தலையாட்டிட்டு டிவியை கவனித்தேன். 2 நிமிஷத்தில் குக்கர் விசில் அடிக்க நானும் ஆப் பண்ண எழுந்திருக்க அவங்களும் 4வது விசிலில் ஆப் பண்ண சொன்னாங்க. நானும் ஆப் பண்ணிட்டு வந்து டிவி பார்த்துட்டே உட்கார அவங்க பாத்ரூமில் தண்ணீர் கீழே விழும் சத்தம் வர என் கவனம் அவள் மேல் திரும்பியது. ஆஹா, அக்கா இந்நேரம் துணி இல்லாமல் இருப்பாள். எத்தனை நாள் பரிமளா அக்காவை பார்த்து ஏங்கியிருப்போம். இன்று எப்படியாவது அவள் அழகை பாத்திரங்காம் என்று நினைத்து எழுந்திரி மாட்டிக்கொண்டாள் என்ற எண்ணமும் மேலோங்க எதுவும் செய்யாமல் உட்கார்ந்துட்டேன். அப்பொழுது பரிமளா அக்காவிடமிருந்து ஓர் குரல், சிவா எங்கடா இட்ட என்று. நானும் டிவி பார்த்துட்டு இருக்கேன்கா என்றேன். அவங்க இங்க வாடா என்றாங்க. எனக்கு ஏதும் புரியாமல் அவங்களின் பாத்ரூம் கதவோரம் போய் நின்று என்னக்கா எங்கே அவங்க உள்ள வாடா என்றாங்க. நானும் பயத்தில் பாத்ரூம் கதவை விளக்க தார்பால் போடாததால் திறந்துவிட்டது. நான் அவங்க கிட்ட வந்து நிற்க அவங்க என்னிடம், அங்கே இருக்கும் சோப்பை எடுத்து முதுகை தேய்த்து விடுடா என்றாங்க.
நானும் சந்தோஷத்தில் அவங்களின் கிட்ட போய் நிற்க அவங்களிடமிருந்து லக்ஷ்மணம் மனதை மயக்க நான் சோப்பை கையில் எடுத்தேன். மெல்ல அவங்களின் முதுகு மேலே கை வைத்து சோப்பு போட்டுவிட்டேன். அவங்களும் முதுகை காட்ட நான் முதுகெங்கும் தேய்த்தேன். எனக்கு மனதில் ஒரே படபடப்பு. இதயமே நிற்கும்படி ஆகிட நான் அவங்களின் முதுகே சோப்பால் தேய்த்தேன். திடீரென்று எங்க அம்மாவிடமிருந்து சத்தம். சிவா என நான் திடுக்கென்று சோப்பை கீழே போட்டுட்டு பார்க்க அவங்களும் பயந்துட்டாங்க. நான் போயிட்டு வரேன் என்று கிளம்பிட்டேன். ஒரு நாள் மாலை கிராமத்துல கரும்பு கோற்று அடிச்சு மழை வடதிசையிலிருந்து குறுகுறுன்னு வந்து சேர்ந்தது. எங்க வீட்ல எல்லாம் இன்னும் தோட்டத்திலேயே, நான் மட்டும் வீட்ல இருந்தேன். திடீர்னு கதவு தட்டும் சத்தம். திறந்தேன். பரிமளா அக்காதான். அவங்க நனைஞ்சிட்டு நடுங்குற மாதிரி இருந்தாங்க. சிவா ரமேஷ் வர போக்கு தண்ணி வாங்கி சொல்லிட்டேன். ஆனா இப்ப மழையே கொட்டுது. ஒரு நிமிஷமா உள்ள வரலாமா? நான் உடனே வருங்க அக்கா என்று கூறி உள்ளே அழைத்தேன். அவங்க முடியிலிருந்து விழும் தண்ணீர் துளிகள் தரை முழுக்க சின்ன சின்ன குளங்களை உருவாக்குது. அவங்க என்னை பார்த்து, சிவா ஒரு துணி கொடுப்பியா, முடி துடைக்கணும் என்றாங்க. நான் என் தலையானை கவர் எடுத்து கொண்டு கொடுத்தேன். அவங்க முடியை துடைத்து கொண்டே நிதானமாக சொன்னார்கள். சிவா, நீ சரியா சொன்ன, அந்த நாள் வெறும் தவறான நேரம்தான். ஆனா நீ ஒருபோதும் என்னை அவ்விதமா நினைக்க பையன் இல்லை. அவங்களோட வார்த்தை என் உள்ளுல கூட எடுத்த மாதிரி இருந்தது. அவங்க என்கிட்ட நெருக்கமா உட்கார்ந்தாங்க. மழை சத்தமும் வெளியில மின்னலின் ஒளியும் மட்டும் ஏதாவது பேசணும்னு நினைச்சேன். ஆனா வார்த்தையே வரல. அவங்களே மெதுவா சொன்னாங்க, சிவா, உனக்கு ஒரு விஷயம் தெரியணும். நான் ஆச்சரியமா அவங்களை பார்த்தேன். அவங்களோட கண்களில் ஒரு சின்ன வலி, ஒரு சின்ன ரகசியம், நான் புரியாத ஒரு நிழல் அந்த கண்களில் தெரிந்தது. ரமேஷ் அவங்க பேச ஆரம்பிக்க அப்போதே கதவு முன் ஒரு நிழல் யாரோ நின்றது. கதை தொடரும். அடுத்த பாகத்தில் பரிமளா அக்காவின் ரகசியம். மழை இரவில் வீட்டின் முன் நின்ற நிழல் யார்? தொடர்ந்து கதையை கேட்க லைக் செய்துவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.